கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கப் போகிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. சரிங்களா? கூடாரத்தில் ரட்சிப்பு வேணும். கூடாரத்தில் ரட்சிப்பு வேணும். அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வேணும். உங்களுக்கு சமாதானம் இல்லை, உங்களுக்கு கஷ்டம் உண்டு, உங்களுக்கு போராட்டம் உண்டு, வியாதி உண்டு, வேதனை உண்டு, இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. இதெல்லாம் சீரமைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் இல்லையா? ஒருவருக்கொருவர் அன்பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரிலும் அன்பு கூறுவாயார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு சமாதானம் வேணும்னா நீங்கள் யார்கிட்டலாம் பிரச்சனை பண்ணியிருந்தீங்களோ, யாருக்கிட்டலாம் சண்டை போட்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் விரோதின்னு நினச்சிங்களோ அவங்ககிட்டலாம் போய் பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு சமாதானம் உண்டு. என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவருடைய சமாதானத்தை தான் நம்ம தேடணும். அவருடைய சமாதானம் என்ன? எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும். அவர் அப்படி தான் இருந்தார். என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொன்னார். அவர் அன்பாக இருந்தார், பிதாவினிடத்தில் அன்பாக இருந்தார், பிறரிடத்தில் அன்பாக இருந்தார். ஸோ அன்பு சகல பாவங்களையும் மூடும். நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 91:10 பார்த்தீங்கன்னா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா வாதை என்கிற பிசாசின் சதி, பிசாசின் கிரியைகள், அவனுடைய தந்திரமான காரியங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற பிரச்சனைகள், உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற வியாதிகள், வறுமைகள், வேதனைகள், சுகமில்லாத காரியங்கள், இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கணும். சங்கீதம் 91:10 படி வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை இது. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடக்கூடாதுன்னா கர்த்தரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும். கர்த்தர் உங்கள் கூடாரத்தை சீரமைக்க விரும்புகிறார். உங்கள் கூடாரம் சீரமைக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால் சீரமைக்கப்படும். உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்குள்ளும் தேவன் சீரமைக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கிற குடும்பத்தார் யாவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனை நோக்கி பார்க்கும்படியாக உங்களை வேண்டுகிறேன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின்படி நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். 17வது வசனம். நாம் இறந்த பிறகு திரும்ப வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுது போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறதே. உங்கள் குடும்பம் இதுக்கு முன்னாடி ஆசீர்வாதமாக தான் இருந்திருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் ஆசீர்வாதமாக தான் இருந்தாங்க. இப்போது அப்படி இல்லை. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சீரமைக்க விரும்புகிறார். நீங்கள் முன் இருந்ததை போல இப்போ இருக்கிறதில்ல. பிரச்சனையோடு இருக்கீங்க, போராட்டத்தில் இருக்கீங்க, வறுமையில் இருக்கீங்க, வியாதியில் இருக்கீங்க, சுகமில்லாமல் இருக்கீங்க. உங்கள் வருமானம் சரியான நிலையில் இல்லை, உங்கள் வியாபாரம் சரியான நிலையில் இல்லை. இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறணும்னா தேவன் உங்கள் பக்கம் வர விரும்புகிறார். அவரை நோக்கி பார்க்குற யாவரும் சீரமைக்கப்படுவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். வானத்தை நோக்கி தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது சங்கீதம் இப்படியா சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் அப்படின்னா கர்த்தராகிய ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதம் 121 படி ஒத்தாசை வானத்திலிருந்து தான் வருது. வானத்தில் தான் தேவன் இருக்கார். அங்கேருந்து நமக்கு பரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் நம்ம கூடாரத்தின் மேல் தங்கும், நம்ம வீட்டின் மேல் தங்கும். ஸோ தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் வாய் இது வரைக்கும் சும்மா தான் இருந்திருக்கு.
தேவனை பற்றி பேசாமல் இருந்திருக்கு, இயேசுவை பற்றி சொல்லாமல் இருந்திருக்கு. உங்கள் வறுமைகள் மாறணும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறணும். இயேசு அதை சீர்படுத்த விரும்புகிறார். அவருக்கு வழிவிடுங்கள், அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற உங்களுக்கு தேவ சமாதானம் உண்டாகும். கூடாரத்துக்குள்ள ரட்சிப்பு வேணும்னா அவரை நீங்கள் கூப்பிடணும். சங்கீதம் 118 இப்படியாய் சொல்லுகிறேன். சங்கீதம் 118 சங்கீதம் 118:15 இப்படியாய் சொல்லுகிறது. 18 சங்கீதம் 118:15 படி பார்த்தீங்கன்னா, நீதிமான்களுடைய கூடாரங்களின் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமான்களுடைய கூடாரங்களில் கம்பீர சத்தம், அதாவது ரட்சிப்பின் கம்பீர சத்தம். உங்களுக்கு ரட்சிப்பு வேணும் அப்படின்னா அவருடைய சமாதானம் உங்களுக்கு வேணும். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே வேணும்னா நீங்கள் நீதிமானாக இருக்கணும். நீதிமான் யார்? நீதியும் நியாயம், உண்மை, பொய் இல்லாமை, கசப்பில்லாமை, வஞ்சகம் இல்லாமை, உங்களை நீங்கள் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நீதிமான்களுடைய கூடாரங்களின் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். இயேசு சொல்லியிருக்கிறார். இப்படியாய் நீங்கள் விசுவாசித்தால், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நோக்கி கொண்டு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். தெய்வ சமாதானம் உங்களுக்கு உண்டு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். உன்னதமானவர் வருகிற வழியை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் கூடாரத்தை ஆசீர்வதிக்கிறார், இன்னமும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பலப்படுவீர்கள், சமாதானத்தை காண்பீர்கள். உங்கள் வியாதியை உங்களிலிருந்து விலக்குகிறார். தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். இன்று இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ சமாதானம் உண்டாகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறார். விசுவாசிங்கள். ஆமென்.